இதுதான் நான். இட்ஸ் 3D printed mini-me. அண்ட் இந்த வீடியோவில் என்னை எப்படி ஒரு 3D டிசைனாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணேன் அப்படின்றதையும் how you can get your version of a 3D printed statue தான் சொல்ல போகிறேன். Let's get started. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்மளை ஒரு 3D டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். இதுக்கு மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா 3D ஸ்கேனிங், அதாவது நம்ம ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஒரு 3Dயில் அப்படியே ஸ்கேன் போட்டுட்டு அதை அப்படியே ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது, அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணுறது. இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேனிங்க்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒரு 2-3 ஆப் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் ரொம்பவே கேவலமாக வந்துச்சு அப்படின்றனால ஸோ அது ஒர்க் ஆகலை. ஸோ செப்பரேட்டாக ஒரு 3D ஸ்கேனர் வாங்கிடலான்னு பார்த்தா அது ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வேணான்ட்டு ஸ்க்ராட்சில் டிசைன் பண்ணிடலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா ஈஜெட் பிரஷ் அப்படின்ற சாஃப்ட்வேர். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் தெரியாதனால என்னோட லிங்க்டின் ஃப்ரெண்டில் என்னோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவையும் சைட் ஆங்கிள் ஃபோட்டோவையும் சென்ட் பண்ணி அதை டிசைனாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் பே பண்ணி ரிட்டர்ன் வாங்கிட்டேன். இப்போ இந்த டிசைனை கியூரா சாஃப்ட்வேரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக சின்னதாக சப்போர்ட் இல்லாமல் பிரிண்ட் பண்ணேன். இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறனால ஃபேஸில் இருக்க டீட்டெயில்ஸில் அந்தளவுக்கு வரல. அதேமாதிரி சப்போர்ட் கொடுக்காதனால தாடைக்கு கீழே இருக்கிற இடம்லாம் ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை. ஸோ இது அப்படியே ஒரிஜினல் சைஸுக்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு சப்போர்ட்டையும் எனேபிள் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தா சுமார் 2.5 மணி நேரம் கழித்து பிரிண்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் பெயிண்டிங்காக ஃபஸ்ட்டு சின்ன பிரிண்ட்டை வச்சு ட்ரையல் பார்த்தலாம் அப்படின்னு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபேஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குன்றனால பெயிண்ட் பண்ணால் அப்படியே ரொம்பவே ஸ்பில் ஆகிட்டே இருக்குது பெயிண்ட்டு. ஸோ அதனால் அதை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு பெரிய பிரிண்ட் எடுத்து அதுக்கு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஸ்டாச்சு ரெடி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது 100% இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 70 to 80% சொல்லலாம். அண்ட் தட்ஸ் ஓகே. அண்ட் கடைசியாக எப்படி நீங்களும் உங்களோட ஃபேஸ் இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபேஸை இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட உங்களோட ஃபோட்டோ அனுப்பிச்சு டிசைனை வாங்கிட்டு நீங்கள் 3Dயில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட 3D பிரிண்டர் இல்லைன்னா அந்த ஃபோட்டோஸை எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு அந்த ஃபோட்டோஸை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி லிங்க்டின்ல டீட்டெயில்டாக ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.